வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பிணையில் வெளிவந்த அந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்று ஒரு வழக்கு, அந்த வழக்கை மையப்படுத்தி ஒரு விசாரணை. இந்த விசாரணையில் வைத்தியர் அர்ஜுனாவிற்காக அந்த வழக்கை கையாண்டது யார்? ஏன் கௌசல்யா அவர்கள் இந்த வழக்கில் ஈடுபடவில்லை? இந்த வழக்கு எதற்காக தொடுக்கப்பட்ட வழக்கு? உண்மையிலே வைத்தியர் அர்ஜுனாவிற்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறதா? இந்த கேள்விகளோடு தான் இந்த காணொலிக்குள் நாம் பயணிக்க இருக்கிறோம். எனவே இந்த காணொலியை நீங்கள் பாருங்கள். அதுபோல எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளிங்கள். அடிக்கடி அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். காரணம், வளர்ச்சிக்கான தளமாக அந்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய காரணத்தினால் தினமும் அது சார்ந்த வார்த்தைகளை வைத்து கொண்டிருக்கின்றேன். இன்று வைத்தியர் தொடுத்த ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கின்றன. அந்த வழக்கு எதனை மையப்படுத்தி தொடுக்கப்பட்டது? அந்த வழக்கில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஆதரவாக ஏன் புதிய சட்டத்தரணி ஆஜரானார்? ஏன் கௌசல்யா நரேந்திரன் அவர்கள் இந்த வழக்கில் கலந்து கொள்ளாமல் அமைதி காத்தார்? இந்த ஒரு தேடல் இருக்கின்றன. முதலில் வழக்கு என்ன என்பதை குறித்து நாம் பார்த்து விடலாம். வழக்கு என்ன என்றால், வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மிரட்டக்கூடிய களங்களை ஒரு சிலர் எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் தொலைபேசி மூலம் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு அவர்கள் மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். அந்த மிரட்டல்கள் அனைத்தையுமே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய தொலைபேசியில் அவர் அதை சேமித்து வைத்திருக்கிறார். அந்த மிரட்டல் எதனை மையப்படுத்தியது என்றால், நீ வளர்ச்சி கூட்டத்தில் வந்து பேசுவதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு எதிரான நகர்வுகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறாய். எனவே நீ அமைதி காக்கவில்லை என்றால் உன்னை அழித்து விடுவோம் என்பதுதான் அந்த குரல் பதிவு சொல்லியிருக்கக்கூடிய விடயம். இன்னும் ஒருபடி மேலேப்பு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், இனிமேல் நீ ஏதாவது வளர்ச்சி கூட்டத்திற்கு வந்தால் அதுதான் உனக்கு கடைசி, அதன் பின்பு நீ உயிரோடு செல்வது என்பது நடைமுறைக்கே இல்லாத ஒன்றாக மாறிவிடும், எனவே கவனமாக இருந்து கொள் என்கின்ற ஒரு மிரட்டல் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு. ஒருவர் இந்த மிரட்டலை கொடுக்கவில்லை, ஒரு 4-5 பேர் இந்த மிரட்டலை தொடர்ச்சியாக வைத்தியர் அர்ஜுனாவிற்கு தொலைபேசி மூலம் அழைத்து அவர்கள் இந்த மிரட்டலை விடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுதுமே ஒருவர் மீது வழக்கு என்ற அடிப்படைக்குள் செல்ல விரும்பாத வைத்தியர் அர்ஜுனா இந்த விடயத்தில் இவர்கள் மீது வழக்கு தொடுத்துதான் தீர வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தில் இந்த வழக்கை அவர் கொடுப்பதற்கான ஒரு களத்தை எடுக்கிறார். வைத்தியர் அர்ஜுனாவா வழக்கு தொடுத்தார் என்பதை விட, வைத்தியர் அர்ஜுனா மீது கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது வைத்தியர் அர்ஜுனா வழக்கு தொடர்ந்திருக்கிறார் என்றுதான் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. எப்பொழுதுமே வைத்தியர் அர்ஜுனா சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு என்றால் அந்த வழக்கிற்கு கௌசல்யா நரேந்திரன் அவர்கள்தான் அந்த வழக்கில் வந்து வாதாடுவார்கள். வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு இந்த வழக்கு மையப்படுத்தி நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்கின்ற அறிவுரை அனைத்தையுமே கௌசல்யா நரேந்திரன் அவர்கள்தான் கொடுப்பார்கள். இதை வைத்தியரே பல கட்டங்களில் எடுத்து வைத்திருக்கின்றார். இந்த வழக்கில் கௌசல்யா அவர்கள் இந்த கோணத்தில் வாதாடினார், இந்த செய்தியை அவர் எடுத்துக்கொண்டு சென்றார், எனவே இந்த வழக்கு மிக இலகுவாக முடிவடைந்து விட்டது என்று அந்த செய்திகளை வைத்தியர் அர்ஜுனா பதிவிட்டிருக்கின்றார். நாமும் அது குறித்த செய்திகளை கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த வழக்கில் ஏன் கௌசல்யா நரேந்திரன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை, அல்ல இந்த வழக்கில் அவர் ஏன் இந்த வழக்கை எடுத்து அவர் வாதாடவில்லை, ஏன் பின்வாங்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்தார் என்கின்ற ஒரு கேள்வி உங்களைப் போல எல்லோர் மனதிலும் எழும்பியிருக்கும். அந்த கேள்விக்கான பதில் என்னவென்றால், இந்த வழக்கில் சாட்சியாக கௌசல்யா அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார். சாட்சியாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய கௌசல்யா அவர்கள் அங்கு வழக்கறிஞராக வந்து அவரால் வாதாட முடியாது, இதற்கு சட்டம் அனுமதிக்காது. எனவே இந்த வழக்கில் கௌசல்யா அவர்கள் வாதாட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் கௌசல்யா அவர்களுடைய ஏற்பாட்டில் வேணி என்கின்ற ஒரு பெண் சட்டத்தரணி இந்த வழக்கில் அவர் வந்து வாதாடி இருக்கிறார். படிப்பை முடித்து 2 வருடமே ஆன வேணி என்கின்ற இந்த சட்டத்தரணி இன்று சிறப்பாக வாதாடி இருக்கிறார் என்பது வைத்தியருடைய பதிவாகவே இருக்கின்றது. எதிரணியை சார்ந்தவர்கள் 4-5 வழக்கறிஞர்களை வைத்து கொண்டார்கள். ஆனால் வைத்தியரை பொறுத்த மட்டில் ஒரே ஒரு வழக்கறிஞர் தான் வைத்திருந்தார், அதுதான் வேணி.
வேணி அவர்கள் அந்த வழக்கிற்கு தேவையான பல ஆவணங்களை மிக தெளிவாக திரட்டி வைத்து பல வழக்குகளை சந்தித்த மிகப்பெரிய பிரபலமான ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்கை எப்படி கையாள்வாரோ அதுபோன்ற ஒரு தனித்த திறமையோடு வேணி அவர்கள் இந்த வழக்கை கையாடல் செய்து நீதிமன்றத்தில் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தி வருகின்றது. தற்பொழுது நீதிமன்றம் வைத்தியர் அர்ஜுனாவை மிரட்டி இருக்கக்கூடிய குரல் பதிவுகளை ஆய்வுக்கு அனுப்புவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறது என்பதுதான் செய்தி. எதற்காக ஆய்வுக்கு அனுப்ப வேண்டும்? தற்பொழுது உள்ள சூழலில் ஏஐ என்கின்ற தொழில்நுட்பம் பலருடைய குரலை அந்த ஏஐயே வடிவமைத்து கொடுத்து விடுகிறது. எனவே வைத்தியர் அர்ஜுனா ஒரு பொய்யான குற்றச்சாட்டை இவர்கள் மீது வைத்திருக்க கூடும் அல்லது இவர்களுடைய குரல்தானா என்கின்ற அடிப்படையில் ஆய்வு செய்வதற்கான களத்தை நீதிமன்றம் எடுத்து அதற்கான ஆய்வகத்திற்கு அந்த குரல்களை அனுப்பி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கிறது. இந்த வேணி அவர்களை நீங்கள் எந்த வழக்கிற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம், மிக திறமையாக வாதாடுகிறார் என்கின்ற ஒரு நற்சான்றிதழை வைத்தியர் அர்ஜுனா கொடுக்கக்கூடிய அளவிற்கு வேணி அவர்களுடைய அந்த வாதாடும் திறமை அமைந்திருந்தது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனாவை மிரட்டியவுடன் வைத்தியர் அர்ஜுனா பயந்து விட்டாரா? இந்த கேள்வி உங்களைப் போல எனக்கும் மனதிற்குள் எழும்பின. எனவே அது சார்ந்து வைத்தியர் அர்ஜுனா என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டியதிருக்கிறது. வைத்தியர் அர்ஜுனா மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார், நான் யார் மீதும் வழக்கு பதிவு செய்வதை விரும்பாதவன். ஆனால் இந்த மிரட்டல் வழக்கை நான் பதிவு செய்திருக்கிறேன் என்றால் அதன் பின்னால் சில காரணங்கள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் நினைப்பது போல டிசிசி மீட்டிங்க்கு வந்தால் என்னை வெட்டிவிடுவோம், கொன்று விடுவோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் என்னை வெட்டுவதாகவோ என்னை கொல்வதாகவோ இருப்பதாக இருந்தால் கூட நான் அச்சப்பட மாட்டேன். காரணம், எனக்கு எப்படி செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு எனக்கு தெரியும். இவர்களுக்கெல்லாம் நான் அஞ்சக்கூடியவன் அல்ல. என்னை வளர்த்த தலைவன் அல்லது நான் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய தலைவன் என்னை எப்படி செயல்பட வேண்டும் என்று அவன் எனக்கு காட்டி தந்திருக்கிறான் என்று அவர் அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறார். அப்படி என்றால் இவர்களுடைய மிரட்டல் வைத்தியர் அர்ஜுனாவிடம் பலிக்கவில்லை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய அரசியல் பாதையில் கௌசல்யா அவர்கள் ஒரு முக்கியமான பங்கு என்பதை அவர் எடுத்து வைத்திருக்கிறார். நான் எடுத்திருக்கக்கூடிய அரசியல் நகர்வு வேறொரு கோணத்தில் சென்றிருக்கும், கௌசல்யா அவர்கள் என்னோடு இணைந்து பயணிக்கவில்லை என்றால் இப்பொழுது எங்களுடைய அரசியல் பாதை ஒரு தேர்ந்த அரசியல் பாதையாக பயணிப்பதற்கு கௌசல்யா அவர்களுடைய உழைப்பும் அவர்களுடைய அந்த தொலைநோக்கு சிந்தனையும் மிகப்பெரிய உதவியாக இருந்தது என்று வைத்தியர் குறிப்பிட்டிருக்கின்றார். தற்பொழுது வைத்தியரை மிரட்டியவர்கள் தலையிலே முக்காடிட்டு கொண்டு எங்காவது ஒளிந்திருக்கலாமா என்று சிந்திக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதுதான் இப்பொழுது உள்ள செய்தி. நன்றியுடன் இன்பா.